மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் சொன்ன விஷயத்திற்கு தற்போது பாரதிய ஜனதா கட்சி செவிசாய்த்திருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் எதிர்த்தரப்பில் இருந்து சொல்வதை பார்க்க முடிகிறது. நீண்ட காலமாகவே இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி அதனை தீவிரமாக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக பலரும் குறிப்பாக அரசியல் விமர்சகர்கள் சொன்ன நிலையில் அதற்கு தகுந்த ஒரு பதிலடியான ஒரு அறிவிப்பாகவே இந்த அறிவிப்பை பாரதிய ஜனதா கட்சியினர் முன்னிறுத்துவதையும் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் தேர்தல் களத்திலும் இவ்வாறான சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த வாத பிரதிவாதங்கள் காரசாரமான விமர்சனங்கள் முன்வைத்ததையும் நாம் கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம். குறிப்பாக கடந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் நாடாளுமன்றத்தில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து தனது கருத்தை தெரிவித்தார். அப்போது மக்களவை எம்பியாக இருந்த அனுராக் தாக்கூர் கடும் எதிர்ப்பை பதிவு செய்ததையும் நாம் பார்த்தோம். தொடர்ந்து இது குறித்த விவரங்களையும் நாம் பேசலாம். தற்போது நம்முடைய தொலைபேசி வாயிலாக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இணைந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர் தமிழிசை. வணக்கம். வணக்கம். இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு ஒப்புதல் அறிவிப்பு மத்திய அரசால வெளியிடப்பட்டிருக்கு. முதற்கட்டமா இந்த அறிவிப்பை நாம எப்படி பார்க்கலாம் மேடம்? இது வரவேற்கத்தக்க அறிவிப்பு தான். என்னைக்குமே பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது என்பது இல்லை. 2021 நடத்திருக்க வேண்டியது. அப்போ நம்ம எல்லாருமே பார்த்தோம், கரோனா பெருந்தொற்று, அது முடிவடைகிறதுக்கு 2-3 வருடம் ஆச்சு. அதுக்கப்புறம் தேர்தல்கள். அதனால இப்படி தொடர்ந்து சூழ்நிலை சரியா இல்லைனால்தான் நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல. ஆனாலும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் எந்தெந்த சமூகத்திற்கு என்னென்ன அங்கீகாரம் கொடுக்க வேண்டுமோ, பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டுமோ அதெல்லாம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனா இது மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு இன்னும் எந்தெந்த சமூகம் முன்னேறி இருக்கிறது, எந்த சமூகம் இன்னும் உதவி தேவைப்படுகிறது, எந்த சமூகத்திற்கு இன்னும் அதிகமாக பிரதிநிதித்துவம் தேவைப்படுகிறது, அங்கீகாரம் தேவைப்படுகிறது, குறிப்பாக பழங்குடி மக்கள் எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கிறார்கள், இதெல்லாம் தெளிவாக கண்டுபிடிப்பதற்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு உதவும். அதனால் இன்று அதை அறிவித்திருப்பதை நாம் வரவேற்கிறோம். இதுல எதிர்க்கட்சிகளின் அழுத்தத்திற்கு கிடைத்த வெற்றி, குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தியின் அழுத்தத்திற்கு கிடைத்த ஒரு வெற்றி அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினர் இதை சொல்ல தொடங்கி இருக்கிறாங்க. எதிர்க்கட்சிகளின் அழுத்தத்திற்கு கிடைத்த ஒரு வெற்றியா இதை நம்ம பார்க்கலாமா? இல்ல, இது எதிர்க்கட்சி அழுத்தம் கொடுக்கலாம். ஆனா மரியாதைக்குரிய மத்திய அமைச்சரவை நினைத்தாதான் அது செய்ய முடியும். எதிர்க்கட்சிகள் கோரிக்கை எவ்வளவு வேணாலும் வைக்கலாம். நான் என்ன கேட்கிறேன், இதே திராவிட முன்னேற்ற கழகம் இங்க கோரிக்கை வைத்தோம்னு சொல்றாங்க. ஆனா மாநில அரசு கூட தனக்கு சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு மாநில அரசு கூட ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி இருக்கலாம். தெலுங்கானால நடத்தினாங்க, பீகார்ல நடத்தினாங்க, கர்நாடகாவில் அதை முன்னெடுத்தார்கள். அதனால இவங்க செய்யத மறுத்ததை பாஜக செய்கிறது என்ற உடனேயே இத மாதிரி அழுத்தம், நாங்க கோரிக்கை என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனா சமூக நீதியை கடைபிடிப்பதில் பாரத பிரதமர் எந்த வகையிலும் குறைந்தவர் இல்லை என்பதை பலமுறை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அதனால இது முழுமையாக ஒரு நல்ல எதிர்காலத்தை பாரத தேசத்திற்கும் எல்லா சமூகத்திற்கும் ஒடுக்கும் என்ற வகையில இதை நாம் வரவேற்போம். நன்றி டாக்டர் தமிழிசை. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு.